தூய ஆவியின் நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரிய தூய அந்திரே ஆலயத்தின் இறைமக்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை காணொளி வழிபாட்டிற்காக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனைக்கு தூக்கமாக நாம் இருக்கும் இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி படைக்கின்றோம். காலை தோறும் கிருபை புதிதானதாக எங்களை புதுப்பித்து மற்றொரு புதிய நாளை கொடுத்து ஆண்டவரின் நாளாக ஆண்டவரை உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து உடல் சுகபலன் ஜீவன் ஆயுஸ் நாட்களை கொடுத்து அப்பா பிதாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதே நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி படைக்கின்றோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெப விண்ணப்பங்கள், ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கேட்க உள்ள இறை சத்தியத்திற்காக ஜெபிக்கின்றோம். விசேஷமாய் இந்த சிறப்பான காணொளி வழிபாட்டில் எங்களுடைய தூய அந்திரே ஆலயத்தின் வாலிபர் ஐக்கியத்தின் வழியாய் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த ஓரிரு நிகழ்வுகளை நாங்கள் கண்டு கழித்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் நாங்கள் இருக்கும் இடங்களில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தேவாவியானவர் இப்பொழுதே உம்முடைய தெய்வீக ஆற்றல், ஆண்டவருடைய ஆவின் வல்லமை எங்கள் மத்தியில் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலை எண் 267 பக்கம் 123 போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். Oh
இந்நாளுக்குரிய சிறப்பு திருமறை பாடங்களை நம்முடைய திருச்சபையின் வாலிபர் ஐக்கியத்தின் பிள்ளைகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாதம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவரின் பேரிரக்கம். தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு நிறையாத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணர்வை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்று முன் உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறா பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களிடங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூதரை முன்னிட்டு உன்னை அறியாத இனப்பிறத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து உண்டாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 தொடங்கி 43 முடிய. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 தொடங்கி 43 முடிய. அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுளை அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்து நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிப்பிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவமன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகிர்கின்றனர் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்துக் கொண்டதாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 25 முடிய. மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 25 முடிய. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றொருவர் அவர் சகோதரரான அந்திரேயர். மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்ற பொழுது வேறு 2 சகோதரரை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபுவும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவிடம் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது.
பல்வேறு பிணிகளும் வாதிகளும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்கவாதம் உற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேய, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் வந்த மக்கள் பெருந்திரளை அவரை பின்பற்றத் தொடங்கினர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் நாம் யாவரும் இணைந்து தேவநாமத்திற்கு மாட்சியாக புத்தெழுச்சி பாடல் புத்தகத்தில் 371 பக்கம் 283 இறைவனின் பணியில் இன்றைய உலகில். வாலிபர் ஐக்கியத்தின் பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். சிலுவையை
மீண்டுமாய் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெப நிலையிலே இருந்தவாறு கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அடியாளுடைய வாயின் சொற்களும் காணொளி வழியாக இல்லங்களில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆராதனை நிகழ்வுகளில் இணைந்திருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தையும் உம்முடைய தூயகத்துக்கு பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய தூய அந்திரேயா ஆலயத்தின் இறை மக்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அனைவரையும் பரிசுத்த நாளின் காலை வழிபாட்டிற்காக காணொளி தியானத்திற்காக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களெல்லாம் சிறப்பாக நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த இறைவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி படைக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஜூலை மாதம் சிறப்பாக நம்முடைய ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 2ஆம் பரிசுத்த நாளன்று நற்செய்தி பெருவிழாவின் நாளாக பல திருச்சபைகள் நம்முடைய திருச்சபையும் கொண்டாட வேண்டிய தருணங்கள். அந்த அடிப்படையில் ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டம், இன்றைய சூழலில் நற்செய்தி பெருவிழா மற்ற ஆலயத்தின் நிகழ்வுகள் இடம்பெற இயலாத ஒரு நிலையிலே நாம் இருந்தாலும் கடவுளுடைய இறை வார்த்தை நம்மை தேடி உங்களுடைய இல்லங்களுக்கு, உங்களுடைய உள்ளங்களை தேற்றி உள்ளத்தில் ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கடவுள் அருளுகின்ற சிறந்த வாய்ப்பிற்காக நாம் கடவுளை போற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த நாளுக்கென்று நம்முடைய சிந்தனைக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி. அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி என்ற தலைப்பு. மிஷன் குட் நியூஸ் டு ஆல். மிஷன் குட் நியூஸ் டு ஆல். ஒருவேளை மிஷன் அருட்பணி என்பது ஒரு இறையல் செயல்பாடுடையது, இறை தன்மையுடையது, டிவைன் ஆக்டிவிட்டி என்று சொல்லலாம். கடவுளுக்கும் கடவுளுடைய இறைவனை விசுவாசிக்கின்ற இறைமக்கள், கடவுளுடைய விசுவாசிகளுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற பணிதான் அருட்பணி. ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், ஆண்டவர் எவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்பிக்கின்ற வார்த்தைகள், அதனோடு கூட மனமாற்றத்தை பற்றியும் விடுதலையை பற்றியும் வரப்போகின்ற நியாய தீர்ப்பை பற்றியும் அறிவுறுத்தி இறைமக்களை, இயேசுவை விசுவாசிக்கின்றவர்களை
கடவுளிடத்தில் அழைத்து வருகின்ற ஒரு சிறப்பான பணிதான் அருட்பணி, மிஷன். ஒரு மிஷன் என்ற சொல் எபிரேயத்தில் ஷாலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சாலா என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் டு சென்ட், அனுப்புதல். கிரேக்க சொல்லில் அப்போஸ்டலோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போஸ்டலோஸ் என்ற வார்த்தைக்கும் என்ன பொருள் என்று சொன்னால் the one sent, ஒருவர் அனுப்பப்படுதல். the function of being sent, அனுப்பப்படுகின்ற நிகழ்வின் தொடர்ச்சியாக மிஷன் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 பேரை அப்போஸ்தலராக அழைத்தார். இன்றைக்கும் நற்செய்தி பாடத்தில் இயேசுவானவர் முதல் சீடர்களை அழைக்கின்ற பகுதியை நாம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆக அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலோஸ் என்று சொன்னால் அனுப்பப்படுதல், அனுப்பப்பட்டவர்கள். எதற்காக என்று சொன்னால் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மாபெரும் கட்டளையாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி தந்தை மைந்தன் தூய ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அனுப்பப்படுதலின் மிகப்பெரிய அச்சுறுத்தல், அடித்தளம் என்னவென்று சொன்னால் அனைவருக்கும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்பதாகும். அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக, சீடர்களாக மாற்றுருவாக்கம் செய்கின்ற ஒரு சிறப்பான பணிக்காக அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆக அருட்பணி என்பது அனைவருக்கும் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி. ஒருவேளை வில்லியம் கேரி, மாடர்ன் the father of modern missions என்று சொல்லப்படுகின்ற வில்லியம் கேரி மிஷன் பற்றி சொல்லுகிறார். accept great things from God, attempt great things for God. கடவுளுக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கள், கடவுளிடம் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர் நற்செய்தியை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் வில்லியம் கேரி அவர்களை மீண்டும் சொல்கிறார்கள், to know the will of God we need to open the Bible and see the God. கடவுளுடைய திருவுள சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும், கண்டு உணர வேண்டும் என்று சொன்னால் திருமறையை திறந்து, உங்கள் உள்ளங்களை திறந்து வாசியுங்கள் என்று வில்லியம் கேரி அவர்கள் சொல்லுகிறார்கள். கார்லி எஃப் ஹென்றி என்ற இறையலாளர் சொல்கிறார், the gospel is only good news if it gets there in time. The gospel is only good news if it gets there in time. நற்செய்தி எப்பொழுது கர்த்தருடைய செய்தி நற்செய்தியாக இருக்கும் என்று சொன்னால் அது தகுந்த நேரத்தில் பெற்றால் ஒழிய வியாதியில இருக்கிறவர்கள், படுக்கையில இருக்கிறவர்கள், பசியில இருக்கிறவர்கள், அவர்கள் தேவைப்படுகின்ற சந்தோஷமான நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது நற்செய்தியாக அமையும் என்று சொல்லி கார்லி ஹெச் ஹென்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை ஒருவர் சொல்லுகிறார், God is a missionary God. God's people are a missionary people. கடவுள் ஒரு அருட்பணியாளர். கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கின்ற, ஆண்டவரை நம்புகின்ற அனைவருமே அருட்பணியாளர்கள். திருமறை நாம் நற்செய்தியை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் அருட்பணியாளர்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு மிகுறுத்தலை இன்றைக்கு கூறிய சத்தியம் நமக்கு விளக்குகின்றது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் எபிரேய வேதாகமம் மிஷன் என்ற சொல்லை எப்படியெல்லாம் விளக்குகிறது என்றால், முதல்
அருட்பணி எங்கே துவங்குகிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் ஆண்டவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகின்றார். ஆதியாகமம் 23:23வது வசனம், எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். அனுப்புதல் நற்செய்தி பழைய ஏற்பாட்டின் முதல் மனிதனாகிய ஆதாமின் வெளியேற்றத்திலிருந்து கடவுளுடைய திருப்பணியானது துவங்குகின்றது. அதே வேளையில் ஆண்டவர் the angelic mission start from to destroy the Sodom and Gomorrah. தேவ தூதர்களுடைய திருப்பணி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பாவத்தினால் சாபத்தினால் அதிகமாய் சீர்கெட்டிருக்கின்ற சோதோமா கொமோரா என்ற பட்டினத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்புகின்றார். அதனைத் தொடர்ந்து இந்த 5 ஆகமங்கள், பென்டெட்யூக் என்று சொல்லப்படுகின்ற 5 ஆகமங்களிலும் ஆண்டவர் மோசேவை பார்வோனிடத்தில் அனுப்புகின்றார். என் மக்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களை அனுப்பி வையும் என்று சொல்லி கேட்பதற்காக. அதனை அடுத்து 4 தலைமுறைகளை கடந்த பிறகு எகிப்து நாட்டில் யோசேப்பு அனுப்பப்படுகின்றார். எதற்காக என்றால், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 45:7வது வசனம், ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார். யோசேப்பு தம் சகோதரர்களை தானியம் வாங்குவதற்காக பஞ்சத்திலிருந்து எகிப்து நாட்டிற்கு வருகின்ற பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், உங்கள் உயிர்களை காக்கும்படியாக உலகில் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பியுள்ளார். இதுவெல்லாம் கூட திருப்பணியின் அருட்பணியின் அடித்தளமாக அமைகின்றது. மோசே ஆண்டவருடைய அழைப்பை பெற்று மீட்பின் பிரதிநிதியாக அனுப்பப்படுகின்றார். என்னாகவும் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நாங்கள் அவரை நோக்கி அழுத பொழுது அவர் எங்கள் குரலை கேட்டு எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியான தூதரை அனுப்பினார் என்று சொல்லி என்னாகமத்தில் இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் வழியாக, நியாயாதிபதிகளின் வழியாக, பல ஆண்டவருடைய இறைவாக்கினர்களின் வழியாக மீட்புக்கான இஸ்ரவேல் மக்களின் மீட்புக்காக அனுப்பப்பட்டார். இவையெல்லாம் ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர் மக்களுடைய விடுதலையின் அடிப்படையாக அமைகின்றது. ஒருவேளை இயேசுவானவருடைய வாழ்க்கையே திருப்பணியின் துவக்கமாக அமைகிறது. இயேசுவானவரின் பிறப்பை பற்றி புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்கள் தேவதூதர்களின் அறிவிப்பதின் வழியாக சொல்லப்படுகிறது. தேவதூதர் வெறும் மத்தேயும் லூக்கா நற்செய்தி நூல்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மட்டுமல்லாமல் அதனை அடுத்து வருகின்ற யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை பற்றியும், யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்காக திருப்பணிக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதை பற்றியும் முன்குறித்தே அறிவிக்கின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை இயேசுவானவர் அவருடைய திருப்பணியின் துவக்கத்திலே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 43வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 4:43 வசனத்தில் அவருடைய திருப்பணியை பற்றிய முழுமையான பொருளை ஆண்டவர் இயேசு அறிந்தவராக இருக்கின்றார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். நான் மற்ற ஊர்களிலும்
நற்செய்தியை பற்றி அறிவிக்க வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டார், எந்த திருப்பணிக்காக அனுப்பப்பட்டார் என்பதை அவர் அறிந்தவராக அவர் வாழ்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியின் சிறப்பான ஒரு கண்ணோட்டத்தோட அவர்கள் வாழ்ந்தார். 34ஆம் அதிகாரம், கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகள் அளவின்றி கொடுக்கின்றார். இயேசுவானவர் தன்னை குறித்து நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று சொல்லும் பொழுது சொல்றார், கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். இப்போ கடவுள் நான் நற்செய்தியை அறிவிப்பதற்காக தந்தையிடமிருந்து அனுப்பப்பட்டவர் என்று சொல்லுகிறதோடு கூட கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவர் ஆவிக்குரிய அனைத்து கொடைகளையும் அளவின்றி எனக்கு கொடுக்கிறார் என்பதை தன்னை குறித்து தான் சாட்சி சொல்லுகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணி முழுமையான திருப்பணி. இயேசு கிறிஸ்து ஒரு ஆன்மீகத்தை சார்ந்த திருப்பணி மாத்திரமில்லாமல் சமுதாயத்தை சார்ந்த விடுதலையின் திருப்பணியை ஆண்டவர் செய்தார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நாசரேத்து மேனிஃபெஸ்டோவில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, சிறையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையும் தரித்திரர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் ஆண்டவர் அனுகிரக வருஷத்தை அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை பற்றி சொல்லுகின்றார். ஒருவேளை ஆண்டவர் திருப்பணியை ஆற்றுவதற்காக கடவுள் தன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ கடவுள் அன்பு கூர்ந்ததினாலே அவரை தன்னை முழுமையாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இயேசுவானவர், ஜீசஸ் இஸ் த மிஷன். இயேசுவானவர் இந்த உலகத்தை மீட்டெடுக்கின்ற விடுவிக்கின்ற மீட்பர் மட்டுமல்லாமல் உலகத்தை நற்செய்தியின் பாதையிலே நடத்துகின்ற ஒரு சிறப்பான நற்செய்தியாளராக இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்பப்பட்டார். இயேசுவானவர் தன்னுடைய நிலை, இந்த உலகத்திலே தன்னுடைய நிலை என்ன என்பதை முழுமையாக அறிந்தவராயிருந்தார். டிவைன்லி சென்ட், இறை பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகள் ஆதியாகமம் முதல் தாவீது வரைக்கும் செய்யப்பட்ட உடன்படிக்கைகள், அதனோடு மாத்திரமல்ல அந்தந்த காலத்தில் பெரிய சிறிய தீர்க்கதரிசிகள் உரைத்த அனைத்து தீர்க்க தரிசன வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை, மெஸ்ஸியாவை மையப்படுத்தினதாக, இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியை மையப்படுத்தினதாக இருக்கிறது. அதே வேளையில் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 33 முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியை பற்றி தானே சொல்லுகின்றார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், பாம்புகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக தண்டனையில் இருந்து நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? எனவே இதை கேளுங்கள், நான் உங்களிடையே இறைவாக்கினரையும் ஞானிகளையும் மறைநூல் அறிஞர்களையும் அனுப்புகிறேன். அவர்களுள் சிலரை நீங்கள் கொல்வீர்கள், சிலரை சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் தொழுகை கூடங்களில் சாட்டையால் அடிப்பீர்கள், நகரங்கள் தோறும் அவர்களை துரத்தி துன்புறுத்துவீர்கள். இவ்வாறு நேர்மையாளரான ஆபேலின் இரத்தம் முதல் திருக்கோவிலுக்குள்ளும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொன்ற பரகேத்யாவின் மகன் சகரியாவின் இரத்தம் வரை இம்மண்ணில் சிந்தப்பட்ட நேர்மையாளர் அனைவரின் இரத்தப்பழியும் உங்கள் மேல் வந்து சேரும். இந்த தலைமுறையினரோ இத்தண்டனைகளை அனைத்தையும் அடைவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே சொல்லுகிறார், ஆண்டவர் இறை தன்மையோடே இந்த உலகத்தை விடுவிக்கின்ற
மீட்பராக நற்செய்தி உலகத்திற்கு அனைத்திற்கும் நற்செய்தியை அருளுகின்ற சிறப்பான ஆண்டவருடைய மாமனிதராக இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவரை பலர் துன்புறுத்தினார்கள். பலர் ஏற்றுக்கொள்ள மறுத்த நிலையை ஆண்டவர் முன்பதாகவே அறிகின்றார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் the human rejection, மனிதர்கள் எப்படியெல்லாம் இயேசுவை தள்ளிவிடுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி அவருடைய பிறப்பிலிருந்து மாத்திரமல்ல, அவருடைய திருப்பணியின் துவக்கம் அவர் ஒரு போதிக்கின்ற திருப்பணி, ஆன்மீக திருப்பணியில மாத்திரமல்லாமல் the pattern of mission, அந்த திருப்பணியின் வடிவத்தை ஆண்டவர் எப்படி காண்பிக்கின்றார் என்றால் to send the followers, தன்னை பின்பற்றுகின்றவர்களை, தன்னை விசுவாசிக்கின்றவர்களை அனுப்புகின்றார். எப்படி தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்தை மீட்டெடுக்கின்ற மீட்பராக நற்செய்தியின் அர்ப்பணியின் அடையாளமாக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, அப்படி தன்னை விசுவாசிக்கின்றவர்களையும் ஆண்டவர் இயேசு மீன் பிடிக்கின்ற மீனவர்களை அழைத்து சொல்கிறார். இன்றைக்கு நாம் நற்செய்தி பாடங்களை வாசிக்க கேட்டோம். என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த மண்ணுலக திருப்பணி என்பது வெறும் 12 பேரோடு கூட முடங்கி இருக்கின்ற ஒன்று அல்ல. அது அனைவருக்கும் உரிய நற்செய்தி பணி. ஆண்டவர் இயேசு முதலாவது 12 பேரை தன்னுடைய அப்போஸ்தலர்களாக அழைக்கின்றார். மீண்டும் மார்க்கு நற்செய்தியினுள்ள பார்க்கின்றோம், அவர் 70 பேரை அழைத்து இருவராக அழைக்கின்றார். இருவராக அழைக்கின்ற பணி என்பது வெறும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் அருட்பணி பொருத்தமானது அல்ல, உலகெங்கும் இருக்கிறவர்களுக்கு அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த லாட்டின் சொல் மிஷியோ டை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மிஷியோ டை என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்று சொன்னால் the self revelation of God, திருப்பணி அருட்பணி என்பது கிறிஸ்துவை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு பணியாய் அமைய வேண்டும். ஒருவேளை நம்முடைய அயல்நாட்டு மிஷனரிமார்கள் இந்த உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் நற்செய்தியை வெறும் கடவுளுடைய வார்த்தையை மட்டும் சொல்லாமல் அதனோடு கூட கல்வியை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள், அதனோடு உடல் சுகத்தை கொடுத்தார்கள், அதனோடு ஆன்மீக விடுதலையின் அடிப்படையாக திருச்சபைகளை உருவாக்கி ஆண்டவருடைய நற்செய்தியின் அச்செய்தி அறிவித்தவர்களாய் நாம் காணுகின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி என்பது the revelation of God, கடவுளை வெளிப்படுத்துகின்ற பணி. இயேசுவானவர் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், அவர் கலிலியா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார், அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தும் குணமாக்கினார். அவர் விண்ணரசை பற்றி போதிக்கின்றவர் மட்டுமல்ல, அதை கற்பிக்கின்றவர் மட்டுமல்லாமல் தாங்களுக்குள் இருந்த அனைத்து உடலை சார்ந்த வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கினவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி அருட்பணி என்பது கடவுளை மையப்படுத்தியதாக, கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த மெசியோ டை என்ற வார்த்தை பொருள் என்ன என்று சொன்னால் the nature and the activity of God, கடவுளுடைய தன்மை அதனோடு கூட இறை செயல்பாடை குறிக்கிறதாய் இருக்கிறது. ஒருவேளை ஊழியம் திருப்பணி என்பது வெறும் திருமறையின் சத்தியங்களை போதிப்பது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் ஆற்றிய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். the nature and activity of God, அந்த பணியைத்தான் இன்றைக்கு அருட்பணி, அனைவரும் பணி என்று சொல்லி திருச்சபை கடவுள் செய்த பணியை, சீடர்கள் செய்த திருப்பணியை திருச்சபை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் வாசிக்கேற்ற நற்செய்தி பாடத்தின் அடிப்படையிலேயும் ஏசாயா
55ஆம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரது கிரேட் இன்விடேஷன், அழைப்பை கொடுக்கின்றார். முதலாவது 17ஆம் வசனம், இங்கே இயேசுவானவர் கலிலியாவின் திருப்பணியை பற்றியும் முதல் சீடர்களை அழைப்பதை பற்றியும் திரளான மக்களுக்கு பணிபுரிவதை பற்றியும் மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய அழைப்பை தருகின்றார். தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். எனவே அழைப்பு, இயேசுவானவர் சீடர்களை அழைக்கும் பொழுது கடந்த வாரத்துக்கு முன்ப வாரம் நாம் தியானித்தோம். ஜூன் மாதம் 4ஆம் பரிசுத்த நாளன் ஒரு இளம் வாலிபர் வருகிறார். அவர் கேட்கிறார், நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவானவர் சொல்றாரு, உனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனானபடியால் விசனத்தோடே போய்விட்டான். அது நெக்ஸ்ட் பேசேஜ், அதுக்கடுத்து வருகின்ற நெக்ஸ்ட் வர்ஸ்ல பேதுருவும் மற்ற சீடர்களும் பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் சகலத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன பலன், எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தம், என் நாமத்து நிமித்தம், என் திருப்பணி நிமித்தம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் விற்று என்னை பின்பற்றி வந்தால் உங்களுக்கு நிலையான வாழ்வை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இங்கே இயேசுவானவர் முதல் சீடர்களை அழைக்கின்றார். இயேசு கலிலியா கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர்கள் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். எப்பொழுதுமே ஆண்டவருடைய கால், அழைப்பு என்பது திருப்பணிக்கான அருட்பணிக்கான அழைப்பு என்பது இட்ஸ் எ பர்சனல், தனி மனிதர் அழைப்பாக, உள்ளத்தை தொடுகின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறதை நாம் திருமறை இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களின் அழைக்கின்ற நிலையிலே பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கின்றவர்கள் பல அழைப்பை பெறுகிறார்கள். ஏசாயா போவார் என் காரியமாய் என்று சொல்லும் பொழுது ஏசாயா சொல்கிறார், நான் இருக்கிறேன், அடியேன் போகிறேன் என்று சொல். ஆண்டவர் தன் பணியில முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றவர்களை அழைக்கின்றார். இறையரசு பற்றி அறிவிக்க வேண்டிய, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி அறிவிக்க வேண்டிய கடமை யாரெல்லாம் முழுமையாய் தங்களை திருப்பணியில தங்களுடைய சொந்த பணிகளில் இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். ஒருவேளை மத்தேயு நற்செய்தியாளர் மிக சிறப்பாக 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கை பற்றி சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் அவருடைய சோதனை, பிசாசானவன் எப்படி சோதிக்கிறார் என்பதை பற்றி சொல்லுகின்றார். 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மலை பிரசங்கத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த இடைவேளையில் தான் மத்தேயு நற்செய்தியாளர் சீடர்களை அழைக்கின்ற ஒரு சிறப்பான நிலையை கொண்டு நமக்கு முன்பாக காட்டுகின்றார். நம்முடைய மத்தேயு நற்செய்தியின் வாசகர்கள் அனைவரையும், நம்முடைய பார்வை எல்லாவற்றையும் இருளில் இருக்கின்ற மக்களை ஒளியினிடத்திற்கு அழைத்து செல்கின்றார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியின் துவக்கத்தை மத்தேயு நற்செய்தியாளர் யோவான் ஸ்நானகன் கைது செய்யப்பட்ட பிறகு யோவான் ஸ்நானகனுடைய திருப்பணியோடு இணைத்து தான் துவங்குகிறதாக இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். யார் காரிருளில் இருக்கிறவர்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் நற்செய்தி ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகளின் வழியாக, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே மேசியாவின் திருப்பணியை மையப்படுத்தினதாக இருக்கிறது. மேசியாவின் விடுதலையின் திருப்பணியை மையப்படுத்தினதாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருளில் இருக்கின்ற மக்கள் பெரிய ஒளியை கண்டார்கள். எப்பொழுது மேசியா அந்த உலகத்திற்கு
மீட்பராக அருட்பணியின் தகவலை அறிவிக்கின்ற ஒரு கிரேட் மிஷனரியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ, அப்போ மத்தேயு நற்செய்தியாளர் சொல்கிறார், காரூரில் இருக்கின்ற மக்கள் பெரிய ஒளியை கண்டார்கள். உடனே சொல்ற, சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. சாவின் குழியிலே சூழ்ந்துள்ள நாட்டில் ஒரு பெரிய சுடரொளியை உதிக்கும்படியாக கடவுள் செய்கின்றார். அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இதே வார்த்தைகளை தான் வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானகன் போதித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் நெருங்கி வந்திருக்கிறது, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புங்கள். ஒருவேளை மனமாற்றம் என்பது டர்ன் அவே, ஒரு திசையிலே சென்று கொண்டிருக்கின்றவர்கள் அதை விட்டு அடுத்த திசை மாறுவதாக கிரேக்க மூல சொல்லில் குறிக்கிறதாய் இருக்கின்றது. ஒரு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனமாற்றத்தை பற்றி இயேசுவானவர் அறிவிக்கின்றார். தான் அறிவிக்கிறது மாத்திரமல்லாமல் அந்த மனமாற்றத்தை பற்றியும் விண்ணரசை பற்றியும் விண்ணரசு நெருங்கி வந்திருக்கிறது என்பதை பற்றியும் அறிவிப்பதற்காக வேறும் 12 பேரை ஆண்டவர் தனிப்பட்ட அழைப்பினாலே, பர்சனல் கால், தனிப்பட்ட அழைப்பினாலே ஆண்டவர் அழைக்கிறவராய் இருக்கின்றார். அதே வேளையில the invitation, the right provision, ஏசாயாவில் பார்க்கிறோம், தாகம் உள்ளவர்களே நீங்கள் தண்ணீர் அண்டையில் வாருங்கள். இங்கே சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். 19வது வசனம், இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். தாகம், ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்ற உலகத்திலே வாட்டர், நம்முடைய உடல் சயின்டிஃபிக்காக சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உடல் 60-70% வரைக்கும் தண்ணீரால நிரம்பி இருக்கு. ஒருவேளை தண்ணீர் பற்றாக்குறை இல்லை இருக்கு அப்படின்னா பல வியாதிகள், பல சோர்வுகள், உடல் ரீதியான சோர்வுகளை நாம் அடைகின்றோம். ஒரு பாடி, வாட்டர் இஸ் கீப் அலைவ் டு அவர் பாடி. தண்ணீர் ஒருவேளை செடி மற்ற உயிரினங்களுக்கு தண்ணீர் எப்படி மூலாதாரமாய் அடிப்படையாக இருக்கிறதோ அதே போல தண்ணீர் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் வாழ்வது ஏறத்தாழ 3 நாட்கள் உயிரோடு வாழ முடியும். அதுக்கு பிறகு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் ரொம்ப கடினமான ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவர்களை ஆண்டவர் சொல்கிறார், தாகமாய் இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர் அண்டைக்கு, நீர்நிலைகளுக்கு அண்டைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் பகிருங்கள். ஒரு தண்ணீரும் பாலும் திராட்சை ரசம் என்பது திரும்ப இந்த பிப்ளிக்கல் டேர்ம்ல எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், இட்ஸ் நியூ பர்த். நிக்கோதேம் கிட்ட ஆண்டவர் பேசுறார், ஒருவன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. இப்போ ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிற, ஒருவேளை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர், நாம் முன்னதாகவே சொன்னோம் இல்லையா, அனுப்புதல், மிஷன் என்பது அனுப்புதல். இங்கே புதிய எருசலேம் நகரத்தில் 16-17 வசனங்கள், திருவெளிப்பாடு 16-17 சொல்லப்படுகிறது. திருச்சபைகளுக்காக உங்கள் முன் இவ்வாறு சான்று பகிருமாறு இயேசுவாகிய நான் என் வானதூதரை அனுப்பியுள்ளேன். தாவீதின் குலத்தெழுந்து வழித்தோன்றுதலும் நானே, ஒளிப்படைத்த விடிவெள்ளியும் நானே, தூய் ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார். இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும். தாகமாயிருப்போரே என்னிடம் வரட்டும். விருப்பமுள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். இது எப்போ என்று சொன்னால், ஆண்டவர் சீடர்களின் வழியாய் நற்செய்தியை அறிவிக்கின்றார். அனைவருக்கும் அழைப்பு. ஒரு மிகப்பெரிய இறையியலாளர் எஸ்.ஜே. சமர்த்தா அவர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவின் நற்செய்தி என்பது சூரிய ஒளியை போன்றது. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் சூரியனுடைய
ஒளியை விரும்புகிறவர்களுக்கும் விரும்பாதவர்களுக்கு அனைவருக்கும் பொதுவாக பொருத்தமாக எப்படி எல்லார் மேலும் சூரியன் உதிக்கிறாரோ அப்படி நாம் அறிவிக்கின்ற நற்செய்தி, நாம் கொடுக்கின்ற கைப்பிரதிகள், திருச்சபையின் வழியாய் நாம் செய்கின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்கான செயல்பாடுகள் அனைத்தும் மற்றவர்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அது அவர்களிடம் சென்று அடைகிறதாய் இருக்கிறது. அப்போ தாகம், யார் விருப்பமுள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரண்டை இலவசமாய் குடிக்கட்டும். யாரெல்லாம் விருப்பத்தோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வடைவார்கள். சமாரிய பெண்ணோடு இயேசுவானவர் பேசுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் நீ ஒரு காலம் தாகம் அடைய மாட்டாய், ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதே வேளையில் இந்த இயேசுவானவர் அருட்பணியின் அழைப்பு என்பது தனிப்பட்டது மாத்திரமல்ல, அது இட்ஸ் ஏ யூனிவர்சல் கால், ஒரு பொதுவான அழைப்பு, இட்ஸ் ஏ பப்ளிக் கால் என்று சொல்லி கூட சொல்லலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு மீண்டும் சாட்சியாய் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் பலன் பெற்று திடன் அடைந்து நீங்கள் தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அனைத்து அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு அருளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரால் யார் ஒருவர் அவருடைய திருப்பணியின் அழைப்பை பெற்று திருமறையை சுமந்து ஆண்டவரின் நற்செய்தி அறிவிக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய தூய ஆவியின் ஆற்றலை அருளுகின்றார். அந்த பணியைத்தான் இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபை, இட்ஸ் எ யூனிவர்சல் சர்வீஸ், யூனிவர்சல் மிஷன். அந்த பணியை செய்வதற்கான அழைப்பை கடவுள் நாம் ஒவ்வொருவரின் தோளின் மீதும் வைத்தவராய் இருக்கின்றார். கடைசியில மூன்றாவதாக the right price, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள், நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடம் வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். 3 காரியங்கள். முதல்ல எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஒருவேளை இந்த நற்செய்தி கார்லி ஹென்றி அவர்கள் சொன்னார் இல்லையா, இந்த குட் நியூஸ் ரைட் டைம்ல தேவைப்படுகின்ற நேரத்தில், நல்ல சமாரியனுடைய கதையை லூக்காவில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நல்ல சமாரியன், அவன் எனக்கு பிறன் இருக்கிறவர் யார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அவன் காயத்தில் படுக்கையில ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் பொழுது லேவி போகின்றார், ஆசாரியன் போகின்றார், இன்னும் சிறந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட சமாரியன் அவனை அழைத்து சென்று விசாரிப்புக்காரரிடத்தில் சென்று அவனுக்கு பணிவிடை அனைத்தையும் செய்து அவனுடைய நோய்களை குணமாக்குகின்றார். இவன்தான் எனக்கு பிறன் நல்லவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக அருட்பணி அனைவரின் பணி, இயேசுவின் பணி மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், அரசர்களுடைய பணி மாத்திரமல்ல, இன்றைக்கு இயேசுவாகிய ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி இந்த அருட்பணியை செய்வதற்கான ஆற்றலை கொடுக்கிறார். கர்த்தரால் தாவீது முதல் இன்றைக்கு வரைக்கும் திருநிலைப்படுத்தப்பட்டு உடன்படிக்கை செய்யப்பட்டவர்களே வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறது மாத்திரமில்லாமல், கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அனைவருமே என்னிடம் வாருங்கள், மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார், இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும், தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும், விருப்பமுள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே அன்பான திருச்சபையின் இறை மக்களே, ஒருவேளை இந்த கொரோனா வைரஸின் பேண்டமிக் பீரியட் பலருக்கு உதவிக்கரங்களை
நீட்ட வேண்டிய சூழல். நம்முடைய உதவிகளுக்காக பிறருடைய கரங்களை நாம் நோக்கி பார்க்கின்ற இந்த நேரங்களில் ஆண்டவருடைய நற்செய்தி, ஒருவேளை பிலிப்பு சொல்லுகின்றார், நான் யார் ஒருவர் இந்த ஏசியாவின் புத்தகத்தை எனக்கு விளக்காவிட்டால் எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி, ஒருவேளை நம்மால் முடிந்தவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு, நாம் அறியாதவர்களுக்கு, வீதியிலே இருக்கிறவர்களுக்கோ ஆண்டவருடைய அருட்பணியை சொல்ல வேண்டிய கடமையை ஆண்டவர் நமக்கு அருளுகின்றார். அருட்பணி, நற்செய்தி பணி என்பது ஏதோ ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஆலயத்தின் ஆயர்களுக்கு மாத்திரமல்ல, பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு மாத்திரமல்லாமல் இந்த திருச்சபை கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அருட்பணியை செய்ய அழைப்பு பெறுகின்றோம். ஒருவேளை நாம நினைப்போம், அருட்பணி இது கோயிலுக்குரியது, நற்செய்தி பெருவிழாவில் எண்ணக்கூடிய காணிக்கைகளை மற்ற காரியங்களை கொடுத்து விட்டால் மட்டும் போதும், நற்செய்தி திருப்பணியை தாங்கினால் மட்டும் போதும் என்று சொல்லில்லாமல் இந்த பணியிலே நாம் அனைவரும் இணைவோம். அப்போஸ்தலர் 1:8 சொன்னப்பட்டது போல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இன்றைக்கு நிருப பாடத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இயேசு சிலுவையில் அறைந்து மரித்து 3ஆம் நாளில் எழுப்பப்பட்டார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். பல நாடுகள், எருசலேம் துவங்கி பல நாடுகளுக்கு நாங்கள் அந்த நற்செய்தியை சுமந்து செல்கின்ற சாட்சிகளாய், ஜெப வீரர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கின்றார். எனவே ஆண்டவருடைய அருட்பணி நம்முடைய பணியாக, நம்முடைய சிந்தனையிலும் வார்த்தையிலும் கர்த்தருடைய நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக திகழ கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகளை செயலாளர் வாசிக்க கேட்போம். இறைப்பணியில் நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே திருச்சபை மக்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அளித்து வழி நடத்தி வருகின்றார். அவருக்கு நன்றி படைக்கும் வண்ணமாக திருச்சபையார் தங்கள் சந்தா உரை காணிக்கைகளை செலுத்தி வருவது பெருமகிழ்ச்சியை அளிக்கின்றது. பிறந்த நாள், திருமண நாளுக்காக ஜெபித்துக் கொள்ள விரும்புவோர் அவர்களை தினமும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபையார் தங்கள் இல்ல திருமண நிகழ்விற்கு குறித்து பேச விரும்புவோர் அவர்களை குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்பாக சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருந்துகின்றோம், நம்முடைய திருச்சபை சார்ந்த அசோக் நகர் திருவள்ளூர் தெருவில் வசித்து வந்த திரு அருள்தாஸ் ரிட்டையர்ட் டிடிஆர் அவர்கள் கடந்த 8/7/2020 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அன்னாரது நல்லடக்க ஆராதனை மறுநாள் 9/7/2020 வியாழன் காலை 11 மணிக்கு சிஎஸ்ஐ ஜோதி நகர் கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். குடும்பத்தாரின் ஆறுதலுக்காக திருச்சபையார் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய நாளில் வாலிபர்கள் சிறப்பாக பாடல்களை பாடி தங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்தினார்கள். பங்கு பெற்ற பிள்ளைகள் செல்வி பூங்குழலி, கிரேஸ் டென்ஷியா, ஷைனி ரோஸ், ஆகாஷ் குட்வின், நியூட்டன் ராஜ் மற்றும் பொறுப்பாளர்கள் கெய்சர் நாக்சன், திரு அருண் சாம், திரு வினோத் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வார காணிக்கையின் விவரம்: சபை சந்தா மற்றும் அனைத்து நிதிகள் உட்பட ரூபாய் 70,820, நன்றி படையல் ரூபாய் 600, ஆக மொத்தம் ரூபாய் 70,720. நன்றி படையல் படைத்தோர் திரு ஆனந்தராஜ் ரூபாய் 500, திரு சந்தானம் ரூபாய் 100. இந்த வாரம் பிறந்த நாளை காண்பவர்கள் 12/7 செல்வி எஸ்தர் ஜபராணி, திரு எல் மூர்த்தி, திரு ஒய் ஜபதாஸ் அகஸ்டின், திரு ஜே சர்க்குணம், செல்வி தக்ஷிதா. 13/7 திருமதி ஷீலா மார்கரெட், திரு ரமேஷ், செல்வி ஆனா சுகந்தி, செல்வி ஷர்மிளா, திரு சாக்ரட்டிஸ் வெற்றி அரசு, திரு டேவிட் ராஜன், பேபி சில்வியா இவாஞ்சலின், செல்வி ஏ பிரியங்கா. 14/7 திரு சி பால் கிடியோன், மாஸ்டர் பி ஜாவேஸ் சைமன், திருமதி
எம் க்ளோரி, திரு டேவிஸ் ராஜன், திரு டி பிலிப், திரு வி பரஞ்சோதி, திருமதி எஸ் அனிதா, திரு டி ராஜதுரை. 17/7 திருமதி இயேசுமுத்து, திரு டி ஆல்வா எடிசன், திரு சி பால்ராஜ், திருமதி எஸ் எஸ்தர் ராணி, திருமதி அன்னாள் டேனியல் துரை, திரு ஜி ஜெயசீலன், திருமதி திலகம் பரமானந்தம், திருமதி ஸ்டெல்லா மேரி. 16/7 திரு ராஜ்குமார், திருமதி வெல்ஷி ஷாரோன் ஜபராணி, திரு எம் லூயிதாஸ், திரு டி பிராங்க்லின் எடிசன், திரு டி வினோத், திரு ஜே பிரதீப் குமார். 17/7 செல்வி ஜாஸ்மின் செந்தமிழ் அரசி, திருமதி மேரி செல்வம், திரு என் பாக்யநாதன், திரு ஸ்பர்ஜன் சாமுவேல், திரு கே சாந்தகுமார், திருமதி டி ஜாய்ஸ் வர்கீஸ், திருமதி டி ஜெயசீலன், திரு ஆர் கோபி ஜோசப் ஜெயமணி. 18/7 திருமதி சித்ரா, திரு ஜே சார்லஸ், திரு மதியழகன். இந்த வாரம் திருமண நாளை காண்பவர்கள்: 12/7 திரு ஜான்சன் செல்வகுமார், திருமதி பரிமளா. 13/7 திரு ஜோசப் தமிழ்ச்செல்வன், திருமதி கிருஷ்ணவேணி, திரு தேவரூபன், திருமதி ஷீபா, திரு ஜெயக்குமார், திருமதி இவாஞ்சலின் புவனேஸ்வரி. 14/7 திரு ஆர் பால்ராஜ், திருமதி மேரி மனோ, திரு சத்யராஜ், திருமதி லதா. 17/7 திரு ஆனந்தராஜ், திருமதி சரளா, திரு ஜான் ரவிக்குமார், திருமதி சாவித்ரி, திரு வால்டர் ஐசக் தேவாரம், திருமதி ரூபி. 16/7 திரு சைமன் தேவன்பு, திருமதி அன்னாள் ஷோபா. இந்த வாரம் பிறந்த நாளின் திருமண நாளை காண்பவரை திருச்சபையாராக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அரக்கோணம் வடக்கு குருசேகரம், தூய் அந்திரேயா ஆலயத்தை சேர்ந்த திரு சார்லி சவுந்தரராஜன், திருமதி லதா சார்லி என்பவரின் மகன் செல்வன் பால் கிடியோன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், காவனூர் குருசேகரம், ஷாநகர் தூய பவுல் ஆலயத்தை சேர்ந்த திரு ஞான பிரகாசம், திருமதி ஜான்சி என்பவரின் மகள் செல்வி பிரீத்தி பார்கவி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் ஏதாகிலும் தெரியுமானால் அதை குருசேகர ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்ற அன்பர்களுக்காக, திருமணத்தில் இணைப்படுகின்ற தம்பதியர்களுக்காய், திருச்சபையின் குடும்பங்களுக்காக நிறைவேற வேண்டல் இறையாசியுடன் இந்திய வழிபாட்டினை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி படைக்கின்றோம். காலை தோறும் கிருபை புதிதானதாக எங்களை புதுப்பித்து மற்றொரு புதிய பரிசுத்த நாளை உடைய கருத்திலிருந்து அருட்கொடியாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடவுள் பாராட்டிய கிருபைக்காக, உடைய இரக்கங்களுக்காய், உடைய பேரர்களுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் பாடிய பாடல்களுக்காக, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக, அருட்பணியாக ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் உம்முடைய திருத்தொண்டர்களின் வழியாய் ஆதா முதல் ஆண்டவரே தீர்க்கதரிசிகளின் வழியாக, மோசேவின் வழியாக, ஆபிரகாம் வேலைக்காரனாகிய எலியாசரின் அனுப்புதல் ஒரு சிறப்பான அருட்பணிக்கு அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் உண்மையான திருநிலையை வெளிப்படுத்துகின்ற பணியை நாங்கள் அருட்பணியாக புரிந்து கொண்டதற்காக நமக்கு நன்றி படைக்கின்றோம். அந்த பணி வெறும் அப்போஸ்தலர்களுக்கோ அல்லது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமில்லாமல் உம்மை விசுவாசிக்கின்ற அனைவரின் பணி என்பதை ஒரு சிறப்பான அறைகூவலை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக செபிக்கின்றோம். காணொலி வழியாய் ஆண்டவரே உம்மை பார்த்து துதித்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தின் நிகழ்வுகளை ஆண்டவரை தவறாமல் கண்டுகளிக்கின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்களுக்காய் செபிக்கின்றோம். அவருடைய குடும்ப வாழ்வுகளுக்காய் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலாத நிலை, ஒருவருடைய நலனில் அடுத்தவர் பங்கு கொள்ள இயலாத நிலையிலும் எங்களை விசாரிக்கின்றவர், இம்மானுவேலராக எங்களுடனே தங்கியிருப்பவர் நீர் கர்த்தாவே. பலவீனங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நேசக்கரம் தாங்கி சுமந்து வழிநடத்தி தப்புவித்து வருவதற்காக செபிக்கின்றோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், திருமணத்தில் இணைப்படுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்தபடியாக செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பேண்டமிக் பீரியடிலும் ஆண்டவர் தங்களுடைய சந்தா காணிக்கைகள் மற்றும் தோத்திர காணிக்கைகளை திருச்சபையின் திருப்பணிகளின் பயன்பாட்டிற்காக, நற்செய்தி பணியின் ஆண்டவரை வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படியாய்
ஜெபிக்கின்றோம். விசேஷமாய் ஆம் கர்த்தாவே, இப்பொழுதைய சூழல் எல்லாவற்றும் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு சித்தமானால் நாங்கள் இருக்கிற இடங்களிலே பத்திரமாக பாதுகாப்போடு கூட தங்கியிருக்க ஒவ்வொரு தூய அந்திரே ஆலயத்தின் இறை மக்களுடைய இல்லங்களிலும் இந்த தெய்வீக பிரசன்னம் தூய ஆவியானவருடைய பாதுகாவல் அனுகிரகத்தை அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு சித்தமானால் ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்படவும், அரசு மறு உத்தரவு பிறப்பிக்கப்படவும், ஆண்டவரை எல்லா நோய் நொடிகளையும் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் தொற்று எல்லாவற்றையும் நீர் குறைக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் ஆண்டவர் எல்லா உலகத்தின் அனைத்து திசைகளிலும் விசேஷமாக இந்திய நாடு முழுவதும் நீர் தெளிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளிட்டால் நிற்கும். சிலுவையின் ரத்தம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கின்ற ரத்தம், ஜெயப்படுத்துகின்ற சுகப்படுத்துகின்ற இரத்தமாய் இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி படைக்கிறோம். மருத்துவமனையில் ஆண்டவரே நோய் நொடியோடு கூட பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட உடைய தெய்வீக பிரசன்னம் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அடிப்படையான தவிர்க்க முடியாத பணிகளின் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே செல்லும் பொழுதும் போகும்பொழுது வரும்பொழுதும் எந்த ஒரு பலவீனங்கள் நாச மோசங்கள் அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்தலும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் திகழும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரின் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பேறும்படியாய் நீர் பாதுகாத்தலும்படியாய் மன்றாடுவோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய தூய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாம் வல்ல கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பினைக்கும் ஆண்டவருடைய சுகபலுக்கு அடிக்கின்ற நேசக்கரம் நாம் அனைவரோடும் குடும்பங்களோடும் திருச்சபையோடும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. சுகபத்திரத்தோடு வைத்தமைக்காய் நாம் கடவுளுக்கு நன்றி படைக்கின்றோம். திருச்சபையின் சார்பாக அன்பு இறை மக்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இனிவரும் காலங்களிலும் நீங்கள் பத்திரமாக தேவையில்லாமல் எங்கேயும் வெளியெல்லாம் செல்லாமல் பாதுகாவலோடு உங்களுடைய உடலையும் குடும்பத்தையும் உறவுகளையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.